உன்னை தூக்கி உள்ள வச்சே தீருவேன், விடவே மாட்டேன். வைங்க, தூக்கி உள்ள வைங்க. சித்தப்பா வேணாம் சித்தப்பா. எதுவுமே இல்லாம ஆக போறீங்கன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. வைங்க கைய, வைங்க பாக்கலாம். ஏய், ஓடு. பிரச்சனை பண்ணாதீங்க. வா, மரியாதையா. ஓடு. இவன் என்ன பண்றானோ பண்ணட்டும். உன் அண்ணன் அந்த கிரிமினல் இந்த அரை டிக்கெட்டு மொத்தமா எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறான் பாரு. என்ன பூச்சாண்டியா காட்டுறீங்க? என்ன பரவாயில்ல, கேன்சல் பண்ணிடுவீங்களா? பண்ணிதான் பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆவறீங்கன்னு பாருங்க. பேசாம இருங்க கதிர். உங்க அண்ணன் பரல் கேன்சல் ஆறதா உங்களோட நோக்கமா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்களா? சக்தி கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு சக்தி. டேய் தேவலாம பிரச்சனை பண்ணாத, அமைதியாடா. இருப்பாங்கடா, அமைதியா இருப்பாங்க. போடா சொம்ப பாயல. நீ உன் பொண்டாட்டியோட திட்டம் போட்டு அங்க வந்து நடிக்கிறியா? டேய் இந்த திட்டம் போடுறது நடிக்கிறதெல்லாம் ஓ வேலைடா. ஆமா என்ன பிரச்சனை உனக்கு? வேணும்ட்டே இதெல்லாம் பண்ணிட்டு அண்ணன் பரவாயில்ல கேன்சல் பண்ண பாக்குறியாக்கா? என்ன அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறியா? டேய் தர்ஷா, பாத்தியாடா உங்க சித்தப்பன என்ன பேச்சு பேசுறான் பார்த்தல? அதுவும் என்னைய பார்த்து என்னன்னு கேளுடா. டேய் சித்தப்பா, எதுக்கு இப்ப இவர் அப்படி பேசுறீங்க? அப்பாக்காக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? தாவலம் வார்த்தை விடுற வேலை வச்சுக்காதீங்க. டேய் லூசு பையல, இவன் இப்படி பண்ணிட்டு தான் உங்க அப்பனுக்கு தான் பிரச்சனை வரும். டேய் அந்த கிழிக்கிற வேலைலாம் எங்களுக்கும் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கு அவரை வீட்டுக்கு கூட்டியாரலாம் நான் சொன்னேன். இவரு பெரிய ஈர வெங்காயம். கோயில அவரை உட்கார வச்சுட்டு அப்படியே வீட்டுல வந்து இவங்க கிட்ட நாடகமா போடுற நீ நடிக்கல. யாரு நாடகம் ஆடுறா? யாரு நாடகம் ஆடுறான்னு கேக்குறேன். நிறுத்துங்க கதிர், இதெல்லாம் பேச வேண்டிய இடம் இது இல்ல. இங்க பேசாம உங்க அப்பா வீட்ல வந்து பேசுவாங்க. அவனை புடிச்சு போயிட்டாங்கடா. செத்தடி நீ, வெளியே வா. வந்து சாவடிச்சிருவான் உன்னை. உயிரோட இருக்க மாட்டா. வா, வீட்டுக்கு தானே வருவா. என்னண்ணா எந்த தகவலும் இல்லை. போனவங்களையும் காணோம், ஃபோன் போட்டாலும் போக மாட்டேங்குது. நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டுமாண்ணே. இதே கேள்வியை தான் ஞான மாமாவும் கேட்டார். ஒரே போடா யாரும் போகாதீங்க, நான் சொல்லதை மட்டும் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு ஞான மாமாவை வேற ஏதோ வேலையை சொல்லி அனுப்பிட்டாரு. ஏமாமா எல்லாம் கும்பலாக போனால் நம்ம பயலுக்கு அது நல்லது தானே, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. ஒரு வெங்காயமும் வேணாம். இந்த செல்வராஜ் அண்ணே, இந்த குணசேகரனோட முழு சுயரவும் தெரியாமல் தர்றாளுங்க. இன்னைக்கு நான் வேணாம்னு சொல்றேன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் இஷ்டத்துக்கு கல்லறிஞ்சு கூட்ட களைச்சி விடும் தர்றாளுங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, பேசாம இருக்கணும். எப்பா நம்ம பையனை உருட்டி மிரட்டி ஏதாச்சும் எழுதி வாங்கிட போறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுமா, நான் சொல்றேன்ல, என் போக்கு என்னை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏச்சி சாப்பிட்றியா தாரா? இல்லை, இப்போதான் சாப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. ஏய் தர்ஷினி, என்ன ஆச்சு? ஏதோ போலீஸ் வருதாங்கன்னு சொன்னாங்க சித்தி, என்ன ஆச்சு? இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு ஏமாத்திருக்கான். அதுக்காக உங்க மகன் தர்ஷனை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வைக்க சொல்லுங்க, கை வச்சு பார்க்க சொல்லுங்க. தருதலையும் அவங்க அப்பனும் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. உன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். என் மகனை கொண்டு விசாரிக்கீங்க. சக்தி கதிர் போங்க. மாமா நானும் கூட போறேன். எது அறிவு கரசி போயிருக்காளா? ஆமாம்மா, அந்த கொற்றவை மேடம்க்கும் அவங்களுக்கும்
ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கோம் போல. ஏதோ கிரிமினல் வேலை பண்ணி மாட்டியிருக்காமா, அது மட்டும் தெரியுது. அதை வச்சு இந்த கேஸை ஸ்ட்ராங்காக மாற்றிடுவாங்க அப்படின்னு வளரிட்டு அவங்க கூடயே போயிருக்கா. தர்ஷினி, நாங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுமா? ஐயோ, இங்கே பாருமா, வேணாமா, நீங்கள் வந்தால் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு பெரியவர் இருக்கார்ல, எல்லாத்துக்கும் அமைதியாரு அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. எதுவும் பிரச்சனை பண்ணாமல் தர்ஷன் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எனக்கு புரியலம்மா அவர் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு. ஆனால் வெளியே ஏதோ ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. சரிம்மா, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காதே. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நாங்களாம் சேஃபாக தான் இருக்கோம். சரி, ஒரே ஒரு செகண்ட் இரு, நந்தினி சித்திக்கிட்ட கொடுக்குறேன், இரு. ம். தர்ஷினி, தாராட்ட ஃபோனை கூட. அந்த கொடுக்குறேன். அம்மாவா? ஆமாம். அம்மா. தாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் வந்துடுவா, அம்மா வந்துடுவா, உன்னை வந்து கூட்டு வந்துடுவா. இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். தர்ஷினி அக்கா என்னை பார்த்துக்குவாங்க. நோ ப்ராப்ளம். இங்கே வந்தா உங்களை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார், என்னை பேசுறது பற்றிலாம் நீ யோசிக்காத. உனக்கு வேணுமா சொல்லு, இப்பயே உன்னை வந்து கூட்டி வந்துடுறேன். இல்லைம்மா, வேணாம். ஐ கேன் மேனேஜ். நீ வர வேணாம். யாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கிளம்பி வந்துருங்கண்ணே. தர்ஷினியை காட்டி சொல்லு, ஐஸை காட்டி சொல்லு, 3 பேரும் கிளம்பி இங்கே வந்துருங்கண்ணே. நான் லொக்கேஷன் கூட அமுச்சு வச்சிடுறேன். ஓகே, நான் அக்கா கிட்டே சொல்கிறேன். தாரா, ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்சம் தைரியமா இரு தாரா. இப்படி பூஞ்சத்தனமா இருந்தேன்னு வெயி, எல்லாரும் உலக அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஒருத்தி பட்ட பாடு போதும். தைரியமா இரு, புரியுதா? நான் தைரியமாக இருப்பேன். அக்கா இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்க. யாரு ஏதா பிரச்சனைனா சொல்லிடுன்னு. அதே சமயம் தைரியமாகவும் இருக்கணும். ம் ம், சரிம்மா. சரி. என்னவா, தைரியமா இருக்காளா? தைரியமா தான் இருக்காக்கா. அங்கே போலீஸ்லாம் வராங்கன்னொன்னே கொஞ்சம் பயந்துருவான்னு நினச்சேன். தெளிவாக தான் பேசுகிறா. ஏதாவதுனா கால் பண்ண சொல்லியிருக்கேன். தர்ஷினி பார்த்துக்குவா. ம், கவலைப்படாது. மா, உன்னை மேடம் கூப்பிடுறாங்க. போயிட்டு வா.